ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதை சொல்லியே ரொம்ப நாள் ஆகுது. என்னோட சேனலில் வந்து கிட்டத்தட்ட 3 மந்த்ஸாக வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அமரன் மூவி அந்த தேட்டர் போன வீடியோ போட்டப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு. நான் மெயிலெலாம் பண்ணி பார்த்தேன், எதுவுமே பண்ண முடியல. ஸோ 3 மந்த்ஸ் வந்து என்னால் வீடியோ போட முடியாது. இப்போ தான் வந்து இனிமேல் தான் நான் வந்து வீடியோ போடலாம். தைப்பூசத்துக்கு காவடி எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருமே காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு 9 o'clock வந்து அங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாம் கடகடன் ரெடி ஆகி நாங்கள் வந்து எங்களோட காவடிலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். என்னோட 2 பசங்களுமே காவடி எடுத்தாங்க. எல்லாருக்குமே ஒரு 10 டேஸாக நல்ல ஃபீவர். சின்னவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், பெரியவனுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகி கொஞ்சம் உடம்பு ரெடியானுச்சு. நல்ல வேளை அந்த வருஷம் காவடி எடுக்கிற அளவுக்கு அது உடம்பு ரெடியாக இருந்துச்சு. நான் வெளியிலலாம் வந்து கோவில் சுற்ற வேண்டாம், இங்கே வந்து பூஜை பண்ணி காவடி எடுத்து கோவில் உள்ளே வந்து சுற்றி எடுக்கலான்னு பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் யாராருனால முடியுதோ அவங்க எல்லாருமே வெளியில் வந்து கோவிலை சுற்றி வந்தாங்க. எப்படி நம்ம ஊரில் வந்து வெயிலில் நடக்கிறோமோ அது மாதிரி இங்கே குளிரில் நடக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்கும். பட் எல்லாருமே வந்து அந்த விரதம் இருந்து நல்லபடியாக வந்து பால் குடம் காவடி எல்லாமே எடுத்தோம் அன்னைக்கு. நாங்கள் இருக்கிற ஸ்டேட் இந்தியானா நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு வந்து சொல்கிறேன், இந்தியானா ஸ்டேட்டில் இருக்கிற ஹிந்து டெம்பிள் தான் இது. எல்லா பூஜையுமே இங்கே சூப்பராக நடக்கும். சிவராத்திரி, தைப்பூசம் எல்லா பூஜையுமே நல்லா நடக்கும். வைகுண்ட ஏகாதசியிலேருந்து எல்லாமே. இப்போ எல்லாருமே பால் குடம்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகமும் முருகனுக்கு பண்ணதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் எல்லாம் பாடி அதுக்கப்புறம் வந்து தீபம்லாம் காட்டி சாமி நல்லபடியாக அன்றைக்கி நிறைஞ்சு சூப்பராக வந்து கும்பிட்டோம். அங்கே அலங்காரம், சாமியோட அலங்காரமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்னைக்கு எங்களுக்கு கோவில்லேருந்து கொடுத்த அன்னதானம் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், வடை இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு.